காலையிலே இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வேக்கப் ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுனாலே இன்றைக்கி அதுக்காகவே மெயினாக நான் வந்து அலாரம் வச்சு சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் தலைலாம் சிக்க உடச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, டாய்ஸ் எல்லாமே கீழே கொட்டி சோஃபாவில் எல்லாமே ஒரு வழி ஆக்கி வச்சுருந்தான். தலையெல்லாம் நல்லா பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கேப் கிடைக்கக்கூடாதுன்றான். அதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டான். காலையில் கொஞ்சம் ரசத்துக்கு எல்லாமே அந்த தக்காளி எல்லாமே அரைச்சப்போ மேலெல்லாம் தெரிச்சிருச்சு, மிக்ஸி மேலே எல்லாமே. சரி அதுக்கு ஸ்கூலில் பாப்பா விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலான்னு தான் நினச்சேன். போயிட்டு வரதுக்கு எல்லாமே கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். நமக்கு க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கையோடயே அந்த வேலையை எல்லாமே முடிச்சிடலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். எப்பயுமே எனக்கு வந்து கிச்சன் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு சமைக்கணும்னு தோணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கலாமா அப்படின்ற மாதிரி. கிச்சன் கவுண்டர் டாப்புமே சரி, கேஸ் கட்டுற மேலே எல்லாமே சரி, எப்பயுமே க்ளீனாக தான் வச்சுருப்பேன். கையோடய எல்லாமே க்ளீன் பண்ணியும் வச்சுருவேன். எந்த வேலை செஞ்சாலுமே எனக்கு அந்த சமைக்கிறப்போ அந்த மேலே தெறிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பாப்பா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, சப்பாத்தியும் அதில் ஜாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு பிரேக் டைமில் அவன் சாப்பிட்டுப்பான். ஸோ அதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு பாக்ஸ்லேயும் கட்டிட்டேன். இன்றைக்கி ஸ்கூல்லேயே கொண்டு போய் சீக்கிரமாகவே விட்டாச்சு. எப்போயுமே லேட் ஆகிடும். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன். சமத்தா போயிட்டா. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை. சி தி நெக்ஸ்ட் வீடியோ.